நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் நீ அறிந்து கொள்வாய். எவ்விதமாய் அறிந்து கொள்வாய்? கர்த்தராகிய நான் இரட்சகர் என்று நீ என்ன செய்து கொள்வாய்? அறிந்து கொள்வாய். வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை அன்றி இரட்சிக்கிறவர் இரட்சகர் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தரை அன்றி இரட்சிக்கிறவர் இந்த பூமியிலே வேற யாரும் இல்லை, கர்த்தர் மாத்திரமே இரட்சிக்கிறவர். ஆமென். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள் என்கிற இந்த தலைப்பின் கீழாக சில காரியங்களை சத்திய வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ரோஹி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பாருங்க பல நாமங்கள் சத்திய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையெல்லாம் அவருடைய நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 5 வாரங்களாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், யெகோவா யாஷா, யெகோவா யாஷா என்கிற இந்த நாமத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். யெகோவா யாஷா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா யாஷா என்றால் என்ன பொருள்? யெகோவா யாஷா என்று சொன்னால் the Lord thy savior என்று அர்த்தம். the Lord is savior என்று அர்த்தம். நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், அவர் இரட்சகராயிருக்கிறார், அவர் இரட்சிக்கிறவராயிருக்கிறார் என்று அர்த்தமாகும். சரி, இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்றால் என்ன பொருள்? இரட்சகர் என்று சொன்னால் இரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் மீட்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் விடுதலை பண்ணுகிறவர், விடுதலை ஆக்குகிறவர் என்று அர்த்தம். சரி, எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? எதிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார்? எதிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறார், கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறார், ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறார், விபத்திலிருந்து ரட்சிக்கிறார், அழிவிலிருந்து ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, சிக்கல்களிலிருந்து ரட்சிக்கிறார், தத்தளிப்பிலிருந்து ரட்சிக்கிறார், நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறார், துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறார், மரண பயத்திலிருந்து ரட்சிக்கிறார். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், சூனியங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவர் காட் இஸ் காட் ஆஃப் சேவியர். நம்முடைய தேவன் இரட்சகராய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா யாஷா. ஆமென்.
அவர் நாமம் யெகோவா யாஷா. அது மாத்திரமல்ல, இதிலே நாம் ஏற்கனவே 11 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 10வது காரியத்தை 11வது காரியத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமே இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் துக்கத்திலிருந்து, தத்தளிப்பிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு 12வது காரியத்தை நாம் பார்த்துவிட்டு பிறகு இன்னும் சில காரியங்களை சத்தியவேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திலே இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு 12வது காரியத்தை நாம் பார்க்கலாம். யெகோவா யாஷா எதிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொன்னால், மரண பயத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? மரண பயத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். மரண பயத்திற்கு கர்த்தர் நம்மை விலக்கி ரட்சிக்கிறார். சாவின் பயத்துக்கு நம்மை விலக்கி அவர் ரட்சிக்கிறார். அருமையானவர்களே, கவனியுங்கள். மனுஷன் எதற்கு பயப்படுகிறானோ பயப்படலையோ, மரணம் என்ற உடனேயே பயந்து என்ன செஞ்சிடறான்? நடுங்கிறான். பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் நீங்க எடுத்துக்கங்க. மற்ற எதுக்கு பயப்படுறானோ பயப்படலையோ, மரணம் சொன்ன உடனேயே, சாவு பக்கத்தில் வந்துருச்சு, சாவு நெருங்கிருச்சுன்னு உடனேயே வேர்த்து வெடவெடத்து போய் நடுங்கி ஆள் ஒரு வழியா என்ன செஞ்சிடறான்? ஆயிடுறான். பாருங்க, இந்த மரணம் மாத்திரம் இல்லைன்னா மனுஷன் குளிர் விட்டு போயிடுவான். இன்னும் ஓங்கி அடிச்சிருவான். கடவுளே இல்லைன்னு சொல்லி, ஏற்கனவே கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மரணம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இன்னமும் துணிகரம் கொண்டு என்ன பேச ஆரம்பிச்சிருவான் மனுஷன். கடவுள் கிடையவே கிடையாது, கடவுள் செத்து போயிட்டாரு, கடவுளே செத்து போயிட்டாருன்னு சொல்லிடுவான். பாருங்க, சில நாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எழுதி போட்டாங்களாம். பாருங்க, செவர்கள்ல பாருங்க, கடவுள் செத்துட்டாரு, கடவுள் செத்துட்டாரு, கடவுள் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டாங்களாம். பாருங்க, அங்க ஓரல் ராபர்ட் என்கிற பிரசங்கியார் பாருங்க, அவரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காண்டி உள்ள போயிருந்தாராம். பாருங்க, அவரு அந்த யூனிவர்சிட்டியில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம். அங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம். கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார் சொல்லி அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்த்து நின்று சொன்னானா, ஓரல் ராபர்ட், கடவுள் செத்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியலையா? கடவுள் செத்துட்டாரு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டானா. பாருங்க, இவர் பாருங்க எந்திரிச்சு பதில் சொன்னாரா, ஏன்பா இன்னைக்கு காலையில தானே அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன், இன்னைக்கு காலையில தானே அவர்கிட்ட நானு, இவர் எந்த லெவல்ல இருக்கிறாரு, அவன் எந்த லெவல்ல இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு காலையில தானே அவர்கிட்ட நான் பேசினேன், ஏன்ட்டு அவர் பேசினாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். மரணம்னு ஒண்ணு மனுஷனுக்கு இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே ரொம்ப துணிகரமா பேசிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் இல்ல, கடவுள் செத்துட்டாரு, கடவுளை நம்பாத, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மரணம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் ஓங்கி என்ன செஞ்சிருவான்? அடிச்சு பேசிடுவான். ஆனா ஒண்ணு மனதில் வச்சுக்கோங்க, மனுஷனுக்கு மரணம் இருக்குது, மரணம் ஒண்ணு இருக்குது. ஆனா சத்திய வேதம் சொல்லுகிறது, அந்த மரண பயத்துக்கு விலக்கி கர்த்தர் நாம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். நான் விலக்கி இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு தெளிவா விளங்கும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். யெகோவா யாஷா என்னை மரண பயத்துக்கு, சாவின் பயத்துக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிறார். ஆமென். பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் கையை குலுக்கி சந்தோஷமா சொல்லுங்களேன். கர்த்தர் யெகோவா யாஷா உங்களை மரண பயத்துக்கு விலக்கி ரட்சிக்கிறார். ஆமென். நைட்ல படுத்து தூங்கும் போது சொல்லிக்கிட்டே தூங்குங்க, மரண பயமெல்லாம் ஓடிடும். ஆமென்.
சிலருக்கு வந்து அப்படியே மரணம் வந்து போட்டு அமுக்க பாக்குது, டார்ச்சரை கொடுக்க பாக்குது. இன்னைக்கு தூங்குற காலையில் எந்திரிச்சு இல்லை என்ன பண்ணுவ அப்படின்ட்டு மனதை கொடையுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர், அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். யெகோவா யாஷா மரண பயத்துக்கு நம்மை என்ன செய்கிறார்? விலக்கி ரட்சிக்கிறார். சரி, இந்த மரணத்துக்கு காரணம் என்ன? இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் என்ன செய்யுது? சம்பவிக்குது. ஆங்காங்கே மரணங்கள் சம்பவிக்குது. திடீர்னு பாருங்க, சுனாமி வந்து அநேகரை அழிச்சிட்டு போயிடுது. அங்க ஒரு தீ வந்து அழிச்சிட்டு போயிடுது. திடீர்னு காடு பற்றி இருந்து ஆயிரக்கணக்கான பேர் மறிச்சு போயிடுறாங்க. இன்னும் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து அப்படியே அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி மூடிட்டு போயிடுது, ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு போயிடுது. இப்படிலாம் மரணங்கள் அங்கங்க நடக்குது. இந்த மரணத்துக்கு காரணம் என்ன? அதைத்தான் நீங்க ஆழமாய் கவனிக்க வேண்டும். சத்திய வேதம் இதற்கு பதில் சொல்லுகிறது. மரணத்துக்கு காரணம் என்ன? மனுஷன் என்ன சொல்றான்? பொதுவா மரணம்னு ஒண்ணு வந்துச்சுனாவே அதுக்கு யாரு தான் காரணம்? கடவுள் தான் காரணம். பெசால கடவுள் மேல பலியை போட்டுரு. மரணம்னு வந்துருச்சு, சாவுன்னு ஒன்று நடந்துருச்சு. பச்சை இளம் குழந்தைங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசமே தெரியாது. பிறந்த குழந்தை 6 மாச குழந்தை, இவ்வளவு பிள்ளைங்க செத்து போச்சு, இவ்வளவு பிள்ளைங்க தீக்கறி செத்து போச்சு. ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க, பால்வாடியில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க என்ன செஞ்சு போச்சு? இவ்வளவு பிள்ளைங்க மறிச்சு போயிருச்சு. அப்ப இதுக்கு யார் தான் காரணம்? கடவுள் தான் காரணம். கடவுளா தான் இருக்கணும். அவருக்கு தெரியாம நடக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கடவுளே இல்லையா முதல்ல அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள். சத்திய வேதம் இந்த மரணத்துக்கு பதில் சொல்லுகிறது. இவ்வளவு மரணத்துக்கு காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இவ்வளவு மரணத்துக்கும், இவ்வளவு அழிவுக்கும், இவ்வளவு சாவுக்கும், இவ்வளவு நாசமோசங்களுக்கும் காரணம் என்ன? மனுஷனுடைய பாவம். மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு சாவுகள், இவ்வளவு கூக்குரல்கள், இவ்வளவு அழிவின் காரியங்கள் என்ன செய்கிறது? இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே, இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். எத்தனை மனுஷன்? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்ததை போலவும். எங்கே பிரவேசித்தது? இந்த உலகத்துல அது பிரவேசிச்சுதான். யாருனால? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். எல்லா மனுஷருக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிரவேசித்ததை போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. யாருனால? அந்த முதல் மனுஷனாகிய ஆதாம் என்கிற அந்த ஒரு மனுஷனாலே, அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் என்ன செய்தது? உலகத்திலே பிரவேசித்தது என்பதை இங்கே நாம் சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா மரணங்களுக்கும், சாவுகளுக்கும், அழிவுகளுக்கும் கர்த்தர் காரணர் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அஸ்திபாரத்தில் நிக்கணும், இந்த ஃபவுண்டேஷன்ல நிக்கணும். அப்பதான் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லதும் செய்வார் பிரதர், கர்த்தர் கெட்டதும் செய்வார் பிரதர். கர்த்தர் வந்து காப்பாற்றவும் செய்வாரு, சாகடிக்கும் செய்வார் பிரதர். கர்த்தர் தான் எல்லாத்தையும் சாகடிக்கிறாருன்னா நீங்க போய் ஜெபம் பண்ணவே என்ன செய்ய முடியாது? தைரியமா ஜெபம் பண்ண முடியாது. சாகடிக்கிற கடவுள்கிட்ட போய் எப்படி நீங்க ஜெபம் பண்ண முடியும்? கொல்லுகிற ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நீங்க ஜெபம் பண்ண முடியும் தைரியமா? ஜெபித்து வேஸ்ட் ஆகி போயிடும். நம்முடைய தேவன் சாகடிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் காப்பாற்றுகிற தேவன், நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்கிறவர். மரண பயத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே மனுஷனுடைய பாவத்தின் விளைவாக தான் இன்றைய உலகத்திலே வியாதிகள், தரித்திரங்கள், சாபங்கள், மரணங்கள், இன்னும் பலவிதமான காரியங்கள் என்ன செய்தது? உலகத்திலே பிரவேசித்தது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்திய வேதம் சொல்லுகிறது மரண பயத்துக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார் என்று. ஆமென். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். மரண பயத்துக்கு கர்த்தர் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆமென். வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம், 15வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். இங்கே நான் பார்க்கிறோம், ஜீவகாலமெல்லாம், வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாய் ஆனவர்களை காப்பாற்றுவதற்காக, விடுதலை பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆகி இந்த பூமியிலே அவர் பிரவேசித்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம், வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணுவதற்காக, ரட்சிப்பதற்காக அப்படி ஆனார் என்று. ஆகவே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மரண பயத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறான்? காப்பாற்றப்படுகிறான். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் கர்த்தாவே, இந்த மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை ரட்சியும் என்று நீங்கள் அழைப்பு கொடுப்பீர் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா மரண பயத்திலும் இருந்து உங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார், காப்பாற்றுவார். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். மரண பயத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ஆமென். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? மரண பயத்திலிருந்து. ஒரு முறை பாருங்க, ஒரு கப்பல் கடல்ல பயணம் செய்து கொண்டிருந்ததாம் பாருங்க. அந்த கப்பல்ல இருக்கிற கேப்டன் பாருங்க, அவர் ஒரு கிறிஸ்தவராம் பாருங்க. ஆனா இடையில பலவிதமான காரியத்தினால கத்தரை விட்டு தூரமா அப்படி இப்படி போயிட்டாராம் பாருங்க. ஒரு முறை பாருங்க, அவர் அந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அநேக முறை அவர் பயணம் செய்திருக்கிறாரு. ஒரு நாளும் எதை கண்டு அவர் பயந்ததே கிடையாதாம் பாருங்க. உங்களுக்கு தெரியும், கப்பல்ல பயணம் செய்யறதுன்றதுலாம் லேசு கிடையாது. திடீர்னு புயல் வரும், நடுக்கடல், என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். திடீர்னு பனிப்பாறையில மோதி கப்பல் உடைஞ்சு எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, எவ்வளவோ காரியங்கள் நடக்கலாம். இவர் சொல்றாரு, எத்தனையோ முறை நான் பயணிச்சிருக்கிறேன், ஒரு நாள் நான் பயந்ததே கிடையாது. அந்த டைம் பாருங்க, அவர் ஒரு பயம் வந்துருச்சாம் பாருங்க. திடீர்னு இன்னைக்கு நீ செத்துட்டா நீ எங்க போவ, அதுக்கு பிறகு நீ எங்க போய் சேர போற அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயம் தன்னை அறியாமலே அவருக்குள்ள உள்ள பெருக ஆரம்பிச்சிருச்சாம் பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே திகைத்து முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சாம் பாருங்க. கேப்டனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க அவருக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமான்னு கேட்டாங்களா? இல்லை, என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு உள்ள தெரியுது அடுத்து மரணம் சம்பவிக்க போகுது, என்னமோ நடக்க போகுது, அடுத்து நீ என்ன ஆக போற அப்படின்ட்டு. இருந்தாலும் உள்ளத்துல ஒரு யோசனை இருந்துச்சாம் பாருங்க. அப்போ திடீர்னு அங்க இருக்கிற உதவியாளர்கிட்ட கேட்டாராம், இங்க இந்த கப்பல்ல உங்களுக்கு தெரியுமில்ல, பெருசா இருக்கும், ரூமா இருக்கும், இங்க யாராவது பைபிள் வச்சிருக்கிறாங்களா? எனக்கு இருந்தால் வாங்கி கொடுங்க, நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் பாருங்க. உடனே அவங்க சொன்னாங்களா, நம்ம கப்பலில் ஒரு சின்ன பையன் பைபிள் வாசிக்கிறத நான் பார்த்துருக்குறேன், நம்முடைய கப்பலில் அவன் வேலை பார்க்குறான், அவன் ஏற்கனவே வேறு நாட்டிலேருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், அவன் ரூமில் இருக்கிறான், அவனுக்கு அந்த ரூமெல்லாம் கொடுத்துருக்குறான், அவன் அங்கே உட்காந்து பைபிளாக வாசிக்கிறத நான் பார்த்துருக்குறேன், அவனை வேணா பைபிளை கொண்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா பாருங்க. உடனே கொண்டு வர சொல்லுங்க, அந்த பையனை என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்களாம் பாருங்க. இவங்க போய் இந்த பையனுடைய ரூமை தட்டினாங்களா பாருங்க. தட்டினோடனே இந்த பையன் பைபிள் வாசிட்டு இருந்தானா உள்ள. உடனே உன்னை கேப்டன் கூப்பிட்றாரு வா
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே இவன் பயந்து நடிக்கிட்டானா பாருங்க. ஏன்னா கேப்டன் கூப்பிட்டாருனாவே ஏதோ தப்பு செஞ்சாதான் அடிக்கிறதுக்கு கூப்பிடுவாராம் பாருங்க. அதனால ஐயோ நான் ஒரு தப்புமே செய்யலை, நான் பைபிள் வாசித்தா கூட வேலை நேரத்தில் வாசிக்க மாட்டேன், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது தான் அந்த வேலையில நான் பைபிள் வாசிப்பேன், ஆனால் அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, நீ ஒரு தப்புமே செய்யலை, உன்னை வேற ஏதோ விஷயத்துக்கு கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களாம் பாருங்க. கூட்டிகிட்டு போன பிறகு அவர் கேட்டாரா, ஆமாம் நீ பைபிள் வச்சுருக்கியா, பைபிள் நீ வாசிக்கிறியா அப்படின்னே பயந்துக்கிட்டே நடிக்கிட்டு, ஆமாம் நான் பைபிள் வச்சுருக்கேன், பைபிளை வாசிப்பேன், எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, நான் சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது பைபிள்லாம் கொடுத்து வாசிப்பான்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தனால நான் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் பாருங்க இந்த பையன். அதுக்கு அந்த கேப்டன் சொன்னாரா, எனக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம் வாசிக்கிறியா, பைபிள்லேருந்து எனக்கு ஒரு வசனம் வாசிக்கிறியா அப்படின்னு கேட்டார பாருங்க. உடனே இவன் வேக வேகமா பைபிளை திறந்து ஏசாயா 53 அதிகாரத்தை திறந்தானா பாருங்க. திறந்தானா அங்க எழுதப்பட்டிருந்துச்சா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் சமாதானம் பெறுகிறோம், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று அதை பாருங்க எடுத்து அந்த பையன் வாசித்து காமிச்சானா பாருங்க. வாசித்து காமிச்சோடனே அவர் சொன்னார் கேப்டன்ப்பா இன்னொரு முறை வாசிப்பா, நீ ரொம்ப உள்ள என்னமோ ஒரு தைரியம் வர்ற மாதிரி இருக்குது, ஏதோ மரண பயம் நீ விட்டு போகிற மாதிரி இருக்குது. உடனே திரும்பி வாசித்தானா பாருங்க. வாசித்த உடனே இன்னொரு முறை வாசி பண்ணார பாருங்க. இன்னொரு முறை வாசித்தானா பாருங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சான். இப்போ இவன் சொன்னானா, இந்த வசனத்தை எங்கள் அம்மா வேற மாதிரி வாசிக்கும்படியா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி நான் போட்டு வாசித்து காமிக்கவா சார்? வாசி வாசி எங்க வாசி, உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி அப்படின்னு சொன்னோடனே வாசி காமிச்சானா பாருங்க. இந்த இடத்துல எங்க அம்மா என் பேரை போட்டு வாசிக்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் வேணா வாசிக்கவா அப்படி? அங்கே வாசி, அவன் பேரை போட்டு வாசித்தலாம் பாருங்க. வாசித்து முடிச்ச உடனே இப்ப இவர் சொன்னார் அந்த கேப்டனு, என் பேர் இன்ன பேரு, இப்ப என் பேரை போட்டு வாசித்து காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரை போட்டு வாசித்து காமிச்சானா பாருங்க. வாசித்து முடிச்ச உடனே சொன்னாரா, ஓகே எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு, இப்போ நான் கண்ணை மூடுனா கூட பரலோகத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன், நிம்மதியாக போய் நான் சேர்ந்துருவேன், எனக்குள்ள பெரிய இனம் புரியாத சமாதானம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் சொன்னாராம் பாருங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யெகோவா யாஷா மரண பயத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பையனுடைய பேரையும் அந்த கேப்டனுடைய பேரையும் கொஞ்சம் மறந்துட்டேன், எல்லாம் போட்டு வாசித்து காமிச்சிருப்பேன். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் மரண பயத்துக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில் ஒருவேளை சிலர் மரணத்தை குறித்து ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், மரண பயத்திலிருந்து நான் உன்னை ரட்சிப்பேன் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண பயத்துக்கு, சாவின் பயத்துக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண பயத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜீவகாலம் எல்லாம், வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆமென். எல்லாரும் மறுபடியும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை மரண பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆமென். திரும்ப திரும்ப சொல்லுங்க, மரண பயம் எல்லாம் ஓடிரும். இன்னும் 10 வருஷத்துக்கு நான் இருப்பேன், இன்னும் 20 வருஷத்துக்கு நான் இருப்பேன், அப்படி பேசுங்க. ஆமென். பேசலாமா பேச வேணாமா? போய் சேருவான். இருந்து என்னத்தை பண்ண போறோம்? சிலருக்கு இருந்து என்னத்தை பண்ண போறோமா? இருந்து இந்த மாதிரி சத்தியங்களை எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கலாம், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? போதிக்கலாம். இதெல்லாம் சிலருக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, பேர பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு வசனத்தை என்ன செய்யலாம், அவங்களுக்கு நல்லா இப்படி சொல்லி கொடுக்கலாம். வேற யார் சொல்லி கொடுப்பா? அப்பா அம்மா வேலை வேலைன்னு ஓடிடுறாங்க. தாத்தா பாட்டியில் உட்காந்து என்ன செய்யலாம்? இப்போ உட்காந்து இந்த வசனமாகிய ஞான பாலை, அதுக்கு தான் தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருக்கணுன்றது. சிலர் தாத்தா பாட்டியில் வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லி கொண்டு போய் ஹோமில் சேர்த்து விட்டுறான். முட்டாள்கள், முட்டாள்கள். ஹோமில் சேர்க்கிறேன், அனாதை இல்லத்தில் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்கள். வயசான தாத்தா பாட்டியில் வீட்டில் இருக்கிறது ஆசீர்வாதம், அது தொல்லை கிடையாது, அது ஆசீர்வாதம். அவங்க தான் போதிப்பாங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆமென். அவங்கள வீட்டில் இருக்கிறது ஆசீர்வாதம். ஆமென்.
ஆகையா இங்கெல்லாம் ஒரு சில தாத்தா பாட்டிலாம் இருக்கிறீங்க, தோத்திரம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ பிஸ்கட்டையும் பாலையும் வாங்கி கொடுக்கறது மாத்திரம் இல்ல, உட்கார வச்சு இந்த ஆண்டவரை குறித்து, இந்த நல்ல தேவனை குறித்து போதியுங்கள். ரட்சிப்பை குறித்து போதியுங்கள், மீட்பை குறித்து போதியுங்கள், சிலுவையை குறித்து போதியுங்கள், ரட்சிப்பை குறித்து போதியுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை குறித்து போதியுங்கள். அந்த பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து போதியுங்கள். நீ நல்லா வருவ, நீ வெற்றி பெறுவ, நீ ஜெயிப்ப, தேவன் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து போதியுங்கள். அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆமென். அப்பா தம்பி, உனக்கு பேங்க்ல ஒரு 2 லட்சம் போட்டிருக்கேன்பா தாத்தா, அதை மட்டும் சொல்லாதீங்க. அதையும் தாண்டி இந்த ஆசீர்வாதத்தின் தேவனை குறித்து, இந்த மீட்பின் தேவனை குறித்து, ரட்சிப்பின் தேவனை குறித்து என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விதையுங்கள், அவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்கள். ஆமென். இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அது மாத்திரமல்ல, மனுஷன் எதை குறித்து பயப்படுகிறான் என்றால், இல்லை கவனிச்சுட்டு வரீங்களா? மனுஷன் எதை குறித்து பயப்படுறான்னா, அடுத்த ஜென்மத்துல, அடுத்த பிறவியில ஒருவேளை பூனைக்குட்டியா பிறந்துருவோமோ, அடுத்த ஜென்மத்துல பூனைக்குட்டியா பிறந்துருவோமோ, நாய்க்குட்டியா பிறந்துருவோமோ, எலி குட்டியா பிறந்துருவோமோ, பன்னி குட்டியா பிறந்துருவோமோ, நம்மள எல்லாரும் கல்லை விட்டு எரிவாங்களோ, இதை பற்றி ஒரு பயம் இன்னைக்கு மனுஷனுக்கு அதிகமா வந்துருச்சு. டேய், நீலாம் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பா பன்னிக்குட்டியாண்டா பிறப்ப. நீ செய்கிற அநியாயத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் பன்னிக்குட்டியா பிறந்து, நான் மனுஷனா பிறந்து உன்னை கல்லை விட்டு நினைச்சு நீ பேசுறத பார்த்தீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். சத்திய வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் மரிப்பதும் ஒரு தரம் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு தரம் பிறப்பு, ஒரு தரம் மரிப்பு, ஒரு தரம் நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். அடுத்த ஜென்மத்தை குறித்து, அடுத்த பிறவியை குறித்து சத்திய வேதம் நமக்கு என்ன செய்யவில்லை? போதிக்கவில்லை. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே? மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிக்கணும், பிறகு நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்பது மனுஷருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் ஒரு தரம் நியாய தீர்ப்பு அடைவது என்றால் அப்ப என்ன அர்த்தம்? ஒரு தரம் பிறப்பது என்பது அதுல என்ன செய்யுது? அர்த்தமாய் இருக்கிறது. எனவே இன்னொரு ஜென்மத்தை பற்றி, இன்னொரு பிறவியை குறித்து சத்தியம் என்ன செய்யவில்லை? நமக்கு போதிக்கவில்லை. ஆகையால் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். பக்கத்துல கை எப்படி சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. ஆமென். நம்ம செஞ்ச சில தவறுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்துல என்ன பறக்க போறோமோ, ஆண்டவரே நான் உம்மட்ட வந்து சேர்றதுக்கு முதல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக, நான் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னதாக என்னென்னலாம் செஞ்சேன், என்னென்ன காரியமெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் நினைச்சா கொலை நடுங்குது. ஆண்டவரே, ஆண்டவரே அடுத்த ஜென்மத்தில் மாத்திரம் நீ புனக்குட்டியை பறக்க வச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சிலர் வந்து அப்படியே என்ன செய்யறாங்க? சத்தியத்தை குறித்து வெளிச்சம் இல்லாதனால சிலர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆண்டவர் இப்படி கெஞ்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்கள் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு உங்களுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் செய்து விட்டார், மன்னித்து விட்டார். நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். பழையவைகள் என்ன செய்து விட்டது? எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை குறித்து போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் பிரசங்கித்தோம் இல்லையா? ஆகவே நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தைரியமா இருங்க. கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சிட்டாரு. கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளை ஆகி இருக்கிறாரு. நீங்க அவருடைய பிள்ளை. ஆமென். அதனால அடுத்த ஜென்மம்னு ஒன்று கிடையாது, அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையாது. அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவும் கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் ஒரு பூனைக்குட்டியா பன்னிக்குட்டியா பிறந்துடும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடக்கவும் கிடக்க வேணாம். தைரியமா இருங்க, பயப்படாதிருங்கள். ஆமென். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால்
நித்திய நித்தியமாக அவரோடு கூட சமாதானமாய் வாழ்வீர்கள். ஆமென். நித்திய நித்தியமாக, கோடா கோடி வருஷங்களாக, நித்திய நித்தியமாக, எட்டர்னல், நித்திய நித்தியமாக நீங்கள் ஆண்டவரோடு கூட சமாதானமாய் மகிழ்ச்சியாய் என்ன செய்வீர்கள்? வாழ்வீர்கள். அதான் உங்களுக்கு, அதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நித்திய நித்தியமாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவரோடு கூட வாழ்வேன். ஆமென். பயப்படாம தைரியமா இருக்கு. நித்திய நித்தியமா ஆண்டவரோடு சமாதானமா என்ன செய்வீங்க? இதுக்கு முன்னதாக நம்முடைய வீட்டில் இருக்கிற சில நபர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு அங்கே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவங்க என்ன செய்யறாங்க? அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆகையால் மரணத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருப்பீர்கள் என்று. அவர் இருக்கிற வண்ணமாகவே என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள் என்று. வாசிப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இனியும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம் என்பதை என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். இனிமேல் எப்படி இருக்க போறோம்? அவர் இருக்கிற மாதிரியே இருக்க போறேன். அவர் இருக்கிற மாதிரியே என்ன செய்ய போறேன்? இருக்க போகிறேன். ஆகவே ஒருவேளை அடுத்த பூனைக்குட்டியா இருக்க போறனோ, நாய்க்குட்டியா இருக்க போறனோ, பன்னிக்குட்டியா இருக்க போறனோ, எலிக்குட்டியா இருக்க போறோம்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நீங்க பயப்பட வேணாம். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்னா அப்புறம் அங்க போய் பூனைக்குட்டியா இருக்க போறோமா, நாய்க்குட்டியா இருக்க போறோமா? அங்க போய் எப்படிதான் இருக்க போறோம்? பிள்ளையா தான் இருக்க போறோம். அவர் இருக்கிறத போலவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். ஆகவே எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போவதை குறித்து பயப்பட வேண்டாம். மரணத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆமென். இதுவரைக்கும் எத்தனை கிளியர் ஆச்சு? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். யெகோவா யாஷா என்னை மரண பயத்திற்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஓகே, இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம். சத்திய வேதம் 3 விதமான மரணத்தை குறித்து பேசுகிறது. சத்திய வேதம் 3 விதமான மரணத்தை குறித்து பேசுகிறது. நன்றாக கவனியுங்கள். ஒன்று சரீர மரணம், இரண்டாவதாக ஆவிக்குரிய மரணம், மூன்றாவதாக நித்திய மரணம். எழுதுறவங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 3 விதமான மரணம். ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று நித்திய மரணம். சரி, சரீர மரணம் என்றால் என்ன? இதை வேலைக்கு சொல்றேன், இல்லை கவனிச்சு வாங்க. சரீர மரணம் என்றால் என்ன? சரீர மரணம் என்று சொன்னால் உள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆவி மனிதன் நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற ஒரு நிலைதான் சரீர மரணமாகும். சொல்றாங்கல்ல, ஆவி பிரிஞ்சிருச்சு. எதை விட்டு? சரீரத்தை விட்டு. அப்ப உள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆவி மனிதன் இந்த சரீரத்தை விட்டு, இந்த சரீரத்தை கலட்டி வைத்து விட்டு, இந்த சரீரமாகிய வீட்டை, இந்த சரீரமாகிய கூட்டை களைத்து வைத்து விட்டு இந்த ஆவி மனிதன் பிரிந்து செல்லுகிறான். அதுதான் என்ன மரணம்? சரீர மரணம். அதனால சரீர மரணத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இந்த சரீரம் பழசாயிருச்சு, அதனால கலட்டி என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. வீடு பழசாச்சுன்னு வீடு மாறுறது இல்லை, வீடு இடிச்சிட்டு புதுசாக வேற வீடு கட்டுறது இல்லை, அந்த மாதிரி தான். அப்ப சரீர மரணம் என்பது இதுதான். ஓகே, ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன?
ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை விட்டு, மெய்யான அந்த தேவனை விட்டு மனிதன் பிரிந்து செல்லுகிறானே, அதுதான் ஆவிக்குரிய மரணமாகும். ஜீவனுள்ள தேவனை விட்டு மெய்யான தேவனை தூக்கி எறிந்து விட்டு, எனக்கு கடவுள் வேணாம், எனக்கு தேவன் வேணாம், நான் என்னையே பார்த்துக்கிருவேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு மூளை இருக்குது, எனக்கு நல்ல ரத்தம் இருக்குது, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஜீவனுள்ள தேவனை தூக்கி எறிஞ்சிட்டு மனுஷன் பிரிஞ்சு போறானே, அதுதான் என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம். இதைத்தான் முதல் மனுஷனாகிய ஆதாம் செய்தான். எனக்கு தேவன் வேணாம், நான் இனிமே பார்த்துக்கிருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மேல ஒருத்தர் ஆண்டவர் இருக்கணுமா, அவர் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரை தூக்கி விட்டுட்டு எரிஞ்சிட்டு பிரிஞ்சு போறது, அதுக்கு பிறகு என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணமாகும். இந்த முதல் மனுஷனாகிய ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த காரியம் இதுதான். இதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு நாச மோசங்களும் பாருங்க உண்டானது என்பதை குறித்து இன்றைக்கு பாருங்க சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை குறித்து இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். என்றைக்கு அந்த முதல் மனுஷனாய் ஆதாம் ஜீவனுள்ள தேவனை தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனானோ, அதனுடைய ரிசல்ட்டாகத்தான், அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு சாவு, இவ்வளவு நாச மோசங்கள், இவ்வளவு காரியங்கள் என்ன செய்தது, நடந்தது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது, உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நித்திய மரணம் என்றால் என்ன? இது ரொம்ப ஆபத்தானது. நித்திய மரணம் என்றால் என்னவென்று சொன்னால், நித்தியமாக என்றென்றைக்கும் தேவனை விட்டு, தேவாதி தேவனை விட்டு பிரிந்து செல்லுகிற ஒரு நிலைதான் நித்திய மரணமாகும். நல்லா கவனிங்க. முதல் மனுஷனாய் ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து சென்றான், அதுதான் ஆவிக்குரிய மரணம். இப்ப இந்த பூமியில இந்த சரீரத்தில் மனுஷன் வாழும் போதே அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். மறுபடியுமாக இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நீ மறுபடியுமாய் ஜீவனுள்ள தேவனுடைய இணைக்கப்படுகிறாய். அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வேணாம், தேவன் வேணாம் சொல்லி ஆதாம் தூக்கி எரிஞ்சா, அதுதான் ஆவிக்குரிய மரணம். மறுபடியுமாய் இவன் தேவனோடு இணைவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் தேவனுடைய வரலாம், தேவனோடு இணையலாம், ஜீவனுள்ள தேவனோடு இணையலாம், வாழ்வடையலாம், ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுது? இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது. சத்தியவேதத்திலே வாசிக்கிற ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் இல்லையா, இயேசுவே நீரே என் ஆண்டவர் என்று, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறவங்களுக்கு தான் எது காத்திருக்கிறது? நித்திய மரணம். நித்தியமாக ஜீவனுள்ள தேவனை விட்டு நித்திய அக்கினி கடலுக்குள்ளே அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் அவனுடைய பிசாசு குட்டி பிசாசுகளுக்காகவும் ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்கினி கடலுக்குள்ளே, நித்திய மரணத்துக்குள்ளே அவர்கள் செல்லுகிறார்கள். அநேகர் வாய்ப்பு நழுவ விடுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது, நீங்கள்லாம் அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆமென். நீங்களாம் இன்னைக்கு கண்ண முடினா கூட நித்தியமாக ஜீவனுள்ள தேவனோடு போய் நீங்கள் என்ன செய்யலாம், வாழலாம். ஆமென். ஆகவேதான் சுவிசேஷத்தை நாம் தீவிரமாய் அறிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிறான், மனுஷன் தேவனை விட்டு தூரமா கிடக்கிறான். அவன் கர்த்தரண்டையிலே வருவான் என்று சொன்னால் கர்த்தர் அவன் பாவத்தை மன்னிப்பார், சாபத்தை நீக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், நித்திய மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றுவார், மரண பிடியிலிருந்து அவனை காப்பாற்றுவார். ஆமென். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு
வேண்டியப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ தீவிரமாக என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிவிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை பிழைக்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அழைப்பு நமக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே ஒரு தனிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனை விட்டு தூரமாய் கிடைக்கிற இந்த மனிதன் ஜீவனுள்ள தேவனோடு அவன் இணைகிறான், இணைக்கப்படுகிறான். அவரோடு இவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. மரித்து கிடக்கிற இவனுடைய ஆவி மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். என்ன செய்யப்படுகிறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். எது உயிர்ப்பிக்கப்படுகிறது? ஆவி மனிதன். ஆவியில் அவன் மரித்து கிடக்கிறான். ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது, முதல் மனுஷனாகிய ஆதாம் மூலமாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவி மனிதன், உள்ளான மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். வாசிப்போம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள் நீங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்து கிடக்கிற அவனுடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது, மறுபடியும் பிழைக்கிறது. ஜீவனுள்ள தேவனோடு அவனுக்கு உறவு ஏற்படுகிறது. அவன் நித்தியமாக ஜீவனுள்ள தேவனோடு என்ன செய்யலாம்? வாழலாம். ஆகவே எந்த ஒரு மனுஷனும் பாருங்க, இன்னைக்கு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆவி மனிதனை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார், வாழ வைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நித்திய மரணத்துக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுகிறான். நித்திய தேவனோடு அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஆகையால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயும் உங்களுக்கு நல்வாழ்வு வைத்திருக்கிறார். நித்தியமாக அவரோடு கூட நீங்கள் சமாதானமாய் வாழலாம். நித்தியமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். இந்த பூமியிலையும் சமாதானம், அதுக்கு பிறகு நித்தியத்திலேயும் உங்களுக்கு சமாதானம். இந்த பூமியிலேயும் மகிழ்ச்சி, நித்தியத்திலேயும் மகிழ்ச்சி. இந்த பூமியிலேயும் நல்வாழ்வு, நித்தியத்திலேயும் நல்வாழ்வு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆமென். எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். ஆகவே யெகோவா யாஷா எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்றால், மரண பயத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ஆமென். ஓகே, ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு பார்த்து முடிப்போம். யெகோவா யாஷா நம்மை பல காரியத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்பதை நாம் கடந்த 4-5 வாரங்களாக பார்த்தோம். பார்க்கலையா? பார்த்தோம். யெகோவா யாஷா அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிள்ளைசுனியத்திலிருந்து, இன்னும் பலவிதமான காரியத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்ப நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. யெகோவா யாஷா நம்மை ரட்சிக்கிறார் என்பதை 100% விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்பட கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? யெகோவா யாஷா நம்மை 100% என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்பட கூடாது. இல்ல கரங்களை சொல்லுவோம். யெகோவா யாஷா என்னை ரட்சிக்கிறார் என்பதை, காப்பாற்றுகிறார் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன், சந்தேகப்பட மறுக்கிறேன். ஆமே. சந்தேகப்படக்கூடாது. என்ன செய்யப்படக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிஷா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்,
நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. நாளைக்கு காலையில இதே நேரத்துல ரொம்ப மலிவா, ரொம்ப சீப்பா கோதுமை மாவு விற்கப்படும், வார்கோதுமை விற்கப்படும். யார் சொல்றா? யார் சொல்றா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, ஏக்கர் கணக்கில் கோதுமை எல்லாம் படைத்த தேவன் அவர் சொல்லுகிறார் என்று யார் சொல்றா? எலிசா சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின் படியே நடந்தது. தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே நடந்தது. யார் சொன்னபடியே? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் வார்த்தை அனுப்பும் பொழுது என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அநேகர் பாருங்க தோற்று போனதுக்கு காரணம் என்ன? ஆமா, பாஸ்டர் அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர் சொல்லுவார், இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. வாழ்க்கையில மண்டைய போடுற வரைக்கும் என்ன செய்யாது? ஒண்ணுமே நடக்காது. அதை எடுத்து சொல்லிட்டே வர்றேன் இன்னைக்கு. இதை இன்னைக்கு கவனிக்காம போகக்கூடாது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தையை அனுப்பும் பொழுது, கர்த்தாவே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், ஒருவேளை நம்ப முடியாட்டினாலும் நான் நம்புறேன், விசுவாசிக்க முடியாட்டினாலும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் சந்தேகப்பட மாட்டேன், ஒரு நாள் அவிசுவாசம் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் சொன்னபடி என்ன செய்தது? நடந்தது. முத நாள் சொல்றாரு, அடுத்த நாள் என்ன செய்யுது? நடக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே, எங்க? சமாரியாவின் வாசலிலே கோதுமை மாவும் வார்கோதுமையும் மிகவும் மலிவான விலைக்கு என்ன செய்யப்படும்? விற்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், நல்லா கவனிச்சு வாங்க, இதனுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஏன் இதை அவர் சொல்றாருன்னா, சமாரியாவில் கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சம்னா எந்த அளவுக்கு பஞ்சம் தெரியுமா? நீங்க வீட்டில் போய் இந்த வேத பகுதி வாசித்து பாருங்க. எந்த அளவுக்கு பஞ்சம் தெரியுமா? ஒருத்தவங்க பிள்ளைய இன்னொருத்தவங்க வெட்டி சமைச்சு சாப்பிடுறாங்க. நீங்க வாசித்து பாருங்க, நடந்தது. முத நாள் அந்த பெண்ணுடைய பிள்ளைய வெட்டி சமைச்சு பானையில சமைச்சு சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பெண்ணுடைய பிள்ளைய இவ கொடுக்க மாட்டேங்கிறா. எந்த அளவுக்கு பஞ்சம் வந்திருக்கு பாருங்க. இந்த சூழ்நிலையில போய் இவர் நாளைக்கு காலையில இந்நேரத்தில் கோதுமை மாவு, கோதுமை மலிவான விலைக்கு விற்கப்படும்னா எப்படி இருந்திருக்கும்? ஏயா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாம் இருக்கிறீங்களா? ஏன் கொடிய பஞ்சம் வந்துச்சு தெரியுமா? சமாரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பாருங்க ஆட்கள், அதாவது சீரியாவின் ராஜாவாகிய பெனானாத் என்கிறவன், அவன் படையெடுத்து வந்து இந்த சமாரியா பட்டணத்தை சுத்திலும் கொத்தளங்களை போட்டு அவன் என்ன செய்கிறான்? இவர்களை தோற்கடிப்பதற்கு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். இந்த பட்டணத்தை சூறையாடுவதற்காக, இந்த பட்டணத்தை பிடிப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இந்த சமாரியா பட்டணத்தை அவன் முற்றுகை போட்டு விட்டான். எனவே பட்டணத்துக்கு உள்ள இருந்து யாரும் வெளியிலையும் போக முடியல, வெளியில இருந்து யாரும் என்ன செய்ய முடியல, உள்ளேயும் வர முடியல. அது மாத்திரமல்ல, யாருமே தோட்டத்துக்கு துறவுத்துக்கு போய் விவசாயம் பண்ணவும் முடியல. ஏற்கனவே விளைஞ்ச பழங்களை கூட பிடிங்கி வந்து செய்ய முடியல, சாப்பிடவும் முடியல. எனவே ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் என்ன செஞ்சிருச்சு? சாப்பிட்டு 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 தீந்தே போச்சு. எல்லாரும் பஞ்சத்துக்குள்ள வந்துட்டாங்க. ராஜா முதற்கொண்டு எங்க வந்துட்டாங்க? பஞ்சத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் செலவழிஞ்சு போயிருச்சு. ஆகவே சமாரியா பட்டணத்துல
பஞ்சம் கொடியதா இருந்தது என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில திடீரென்று எலிசா தீர்க்கதரிசி வந்து நாளை இந்நேரத்திலே, இப்படி நான் உங்களுக்கு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நாளை இந்நேரத்திலே உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் போடப்படும் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா, ஏற்கனவே சொன்னவங்க போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல நீங்க வேறையா பாஸ்டர்? இல்ல நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றேன். எத்தனை பேர் நம்பருக்கு ரெடி? பாஸ்டர் அப்படி மாத்திரம் நடந்துச்சு அப்படின்னு சில காரியங்களை சொல்லுவீங்க பாருங்க. அப்படி மாத்திரம் நடந்துச்சு அப்படின்னாவே அதுல என்ன வந்துருச்சு? கண்டிப்பா நடக்கும் பாஸ்டர். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரரு, உங்க மூலமா வந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது வேற, நாளைக்கு நடந்துச்சுனான்றது வேற. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில் வந்து அவர் சொல்றாரு, கோதுமை வார்கோதுமை எல்லாம் மலிவான விலைக்கு விற்கப்படும் என்று. கவனிங்க, எலிசா சொன்னதை எலிசா என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எலியாவின் மூலமாய் சொன்னபடியே மறுநாளையில அதே நேரத்துல கோதுமை வார்கோதுமை என்ன செய்யப்படுகிறது? அங்கே விற்கப்படுகிறது, மலிவாய் விற்கப்படுகிறது. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும். இது மனுஷனால் கூடாததுதான், தேவனாலே கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம். ஆகவே இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே நாம் காண்பது என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தம்முடைய வார்த்தையை அனுப்பும் போது அதை 100% விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தம்முடைய வார்த்தையை அனுப்பும் போது சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை 100% விசுவாசிங்க. ஆமென். அந்த வியாதி அட்ரஸ் இல்லாம போயிரும் சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமா சொன்னார்னா விசுவாசிங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே அது இல்லாம போயிடும், அந்த பணம் வந்து சேர்ந்துடும், அந்த சிக்கல் மாறிடும். ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு. இது சும்மா லேசான விஷயம் கிடையாது. சபை என்பதும் வார்த்தை பிரசங்கிக்கிறது என்பதும் சும்மா லேசான காரியம் கிடையாது. சும்மா நேரம் போகாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல. கர்த்தர் ஜனங்களுக்கு வார்த்தை அனுப்புகிறார், வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். வார்த்தை அப்படி கேட்சப் பண்ண கற்றுக்கொள்ளணும், வார்த்தை அப்படி பிடித்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தேகப்படவே இதெல்லாம் நடக்குமாக்கும், இதெல்லாம் நடக்கும் வாய்ப்பு இருக்கா, அதான் அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னாவே எதையுமே நீங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படுகிற மனுஷன் காற்றினால் அலைபடுகிற கடலில் அலைக்க என்ன செய்கிறான்? ஒப்பா இருக்கிறான். ஒரு பிரசங்கியார் சொல்லுகிறார், சந்தேகப்பட்டு சாகிறத விட விசுவாசித்து வாழ்றது மேல். கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு சாகிறத விட கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறது மேல் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரதானி ஒருவன் சந்தேகப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒருத்தர் சந்தேகப்படுறான். அவன் என்ன சொல்றான்? எலியா தீர்க்கதரிசி சொன்ன உடனே, இதெல்லாம் நடக்குமாயா? கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இதெல்லாம் நடக்குமா? உடனே எலிசா சொல்றாரு, நாளைக்கு நடக்கிறத நீ கண்ணால பாப்ப, ஆனா இதிலிருந்து ஒன்ன கூட எடுத்து என்ன செய்ய மாட்ட நீ. அவர் சொன்னாரு, சொன்னது மாதிரியே நடந்தது. இவன் பார்த்துக்கிட்டே அங்க வாஸ்துருமா வாஸ்தவம் பிரயோஜனமா இருக்கும். வாசிங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டு பண்ணினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், அதாவது எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். சாப்பிட வாசிங்க 7:19. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த
வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அங்க அடுத்து முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் வந்து மிதிச்சே என்ன செஞ்சு விட்டாங்க அவனை. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை நோக்கி வார்த்தை அனுப்புகிறார். கர்த்தர் உங்களை நோக்கி வார்த்தை அனுப்புகிறார். நீங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக வார்த்தை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அதை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆகவே யெகோவா யாஷா பல காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சந்தேகப்படாமல் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட மாட்டேன். பஞ்சத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் சந்தேகப்பட மாட்டேன். அடுத்த நேரத்துக்கு உழ வைக்கிறதுக்கு அரிசியே இல்லாட்டினாலும் சரி, நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். கர்த்தர் அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு அரிசியை கொண்டு வந்துருவாரு, எனக்கு பணத்தை கொண்டு வந்துருவாரு, என் தேவையை சந்திப்பாரு. இப்படி விசுவாசிக்கணும். அரிசியிலேயே இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்குது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் கர்த்தரால அரிசியை, பருப்பை, புளிய எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க அவரால முடியும். அந்த இடத்துக்கு வந்துடும். நீங்க என்ன வந்தாலும் சரி, நான் சந்தேகப்பட மாட்டேன். இந்த வியாதியை கர்த்தர் நிச்சயமா சுகமாக்குவார். எல்லா டாக்டரும் கைவிட்டுருக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த வியாதியை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர். விசுவாசிக்கணும். அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எவ்வளவு பஞ்சமா இருக்கட்டும், எவ்வளவு வியாதியா இருக்கட்டும், அதன் மத்தியிலேயும் சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை உண்டாக்குவாரு, கர்த்தர் எனக்கு ஒரு வழியை திறப்பாரு, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு, கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு, கர்த்தர் என்னை அவமானப்பட்டு போக விட மாட்டாரு, கர்த்தர் என்னை தலகுனிஞ்சு நிற்க விட மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மூலமா மகிமைப்படுத்துவார். அப்படி விசுவாசிக்கணும். 100% நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். யெகோவா யாஷா நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, உடைய வார்த்தையை நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். சந்தேகங்கள் எங்களை விட்டு ஓடி போவதாக. சந்தேகப்பட மறுக்கிறோம். சந்தேகத்தின் ஆவியை எதிர்த்து நிற்கிறோம் இயேசு நாமத்தினாலே. கர்த்தாவே, உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், பற்றிக்கொள்கிறோம். உடைய தழும்பை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உடைய காயங்களை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்வடைவார்களாக, உடைய வார்த்தையை பற்றிக்கொள்வார்களாக, உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்களாக ஆண்டவரே, வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறீர், அதுக்காக நன்றி. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது மனுஷனால் கூடாதுதான், தேவனாலே கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக.